வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். அமெரிக்க பொண்ணு கூட நிச்சயம் நடக்கிற சமயத்துல மோதிரத்தை காணோம். எங்கடா காணோம்னு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ரோகிணி வந்து மோதிரத்தை காமிக்கிறாங்க. இந்த மோதிரத்தை தானே தேடுறீங்க அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க. எப்படி நம்ம ரோகிணி கிட்ட மோதிரம் போச்சு அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே ஹைப்லையும் பாயிண்ட் கொடுத்துருங்க. ஒரு பக்கம் மனோஜ மாப்பிள்ளை பாக்குறதுக்காக, அதுவும் நிச்சயதார்த்தத்துக்காக அமெரிக்கால இருந்து வரப்போறாங்க உன்னோட வீட்டுக்காரங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மனோஜ் ரோகிணி டிவோர்ஸுக்கான ஹியரிங்கும் வரப்போகுது. ஒரே குழப்பத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, முத நாள் கோர்ட்டு ஹியரிங் வருது, இன்னொரு நாள் பார்த்தா அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட். நான் என்னமா பண்றது, எனக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் மனோஜ், விட்டுட்டா சமாளிச்சுக்கலாம்டா. உனக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நீ எவ்வளவுதான் கோடீஸ்வரன்டா. மனதாலேயே பிறண்டு உருண்டு சந்தோஷமா இருக்கலாம் மனோஜ். இதை விட்டுறக்கூடாது. நீ கோர்ட்டு ஹியரிங்க்கு வந்ததுன்னா இங்க பாரு, ஏதாச்சும் ஒண்ணு வளரி வச்சுக்கிட்டு இருக்காத. வக்கீல் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ரோகிணி அப்படியே மடக்கி மடக்கி கொஸ்டின் கேட்டா ரோகிணிக்கு சாதகமா ஏதாச்சும் பதில சொன்ன அப்புறம் அவ்வளவுதான். உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்காது. அப்புறம் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் அமெரிக்கா போன எல்லாம் மறந்துட வேண்டியதான் அப்படின்னு விஜயா திட்டுறாங்களா. ஐயோ ஆமா, நான்லாம் அப்படி செய்யவிடாமா. ரோகிணி என்ன கேட்டாலும் சரி, இந்த தடவை ஸ்டெடியா நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நம்பிதாண்டா இருக்கேன் பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. மா அதெல்லாம் பாத்துக்கலாமா, இத போய் நீ பெருசு பண்ணிட்டு இருக்காத. என்ன முத நாள் ஹியரிங்கு, ரெண்டாவது நாள் என்கேஜ்மெண்ட், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது முடியலையேம்மா, அதுதான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விடுடா, எப்படி ஆச்சு டிவோர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம வக்கீலம்மாவும் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சரி வாடா நம்ம ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள நின்று பேசிக்கிட்டே இருந்தா என்ன அம்மாளும் மகனும் குசு குசுன்னு பேசுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க. இப்ப மீனாக்கு டாக்டருக்கு செக்அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு. மீனா முத்து ரெண்டு பேரும் வரவும், என்னாச்சுப்பா டாக்டர் என்ன சொன்னாரு மீனாக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்காமாப்பா, ரொம்ப ஆரோக்கியமா மீனா இருக்கான்னு சொல்றாங்கப்பா. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாங்க. ஆமா மாமா, இன்னைக்கு எப்பயும் போல வேலையெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு ஆமா ஆமா வேலை நீ செஞ்சு தள்ளிட்டேனாலும் அப்படின்ட்டு விஜயா வர்றாங்க. அதை கேட்டு அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா உன் வேலை நல்ல வார்த்தையே வராதா விஜயா, மீனா வேலை செய்யாம வேற யார் நீயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலை, ஏங்க இத்தனை வருஷமா நான் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், உங்க எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டிட்டு இருந்தேன். என்னமோ இப்படி கொஞ்ச நாள் வந்து அதுவும் செஞ்சுட்டாலாமா, அதுக்கு போய் ஓவரெல்லாம் பில்டப் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா அம்மா அப்படித்தான்ப்பா, விடுப்பா விடுப்பா, நம்ம வேற வேலையை பார்க்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்தும். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா தலைவர் பதவி ஏற்கல இன்னும் மீனா, இனிமேல் தான் பதவி ஏற்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இவங்க சொல்லது எல்லாத்தையும் செய்யணும்ல அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா பதவி ஏத்த அன்னைக்கே மீனா என்னென்ன செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாலோ அதுக்கு எல்லாத்துக்கும் சைன் போட போறாப்பா மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் மீனா அப்படின்னு வாழ்த்துக்கள் வேற சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்தனமா விஜயாக்கு செம்ம காண்டாது. போதுங்க அவளை பாராட்டினது. ஏன் மீனா சாப்பிடறதுக்கு என்ன செய்ய போற? ஏமா என்னம்மா உனக்கு மனசாட்சி இல்லையாமா உங்களுக்கு? இப்பதான் மீனா டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வந்து உட்காரம் கூட இல்ல, அதுக்குள்ள என்ன செய்ய போறேன்னு கேக்குறேன், உனக்குலாம் நியாயமா இருக்காமா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாங்க ரவி வந்துடுறாரு. கரெக்டா சொன்னடா முத்து. ஏமா அண்ணியே இப்பதான் குணமாய் வந்திருக்காங்க, அதுக்குள்ள ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஸ்வேதா வந்துடுறாங்க. ஸ்வேதா வந்தோட, டேய் போதும் போதும் நிறுத்துக்கிட்டா வாமா ஸ்வேதா வா வா வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. விஜயாவும், ஆன்ட்டி அவங்க நாளைக்கு காலையில வந்துடுவாங்களாமா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் வந்தேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அதை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா அட்டோட்டமா நாங்க எல்லாம் ரெடி ஆயிருவோம் அப்படின்னு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க. சரி ஆண்டி, என்கேஜ்மெண்ட்டுக்கான ரிங் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது வாங்கிடலாம் இப்போ வாங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மனோஜ். டேய் அவங்க வர்றேன்னு சொல்றாங்க, நீ என்னடானா என்கேஜ்மெண்ட் ரிங்கு கூட வாங்காம இருக்க அப்படின்னு முத்து புடிச்சு திட்டாரு. டேய் சும்மா திட்டாதடா, வாங்குறோம்ல சும்மா இரு அப்படின்னு சொல்லவும் விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க வாங்கிருவோம், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அவர் நல்லதானே அத்தை சொன்னாரு, ஏன் அத்தை இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு தான் வாங்க தெரியும்னு சொல்றாங்க, ரெண்டு பேரும் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்வேதா சொல்றாங்க, என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க, முத்து அண்ணனும் மீனாவும் நல்லதானே சொல்றாங்க, ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமா நல்லதான் சொல்றாங்க, நான் வாங்கிடுறேன் முத்து,
நான் வாங்கிறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அதை கேட்டுட்டு ஆஹா என்னம்மா தலையாட்டி பொம்மையா மாறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பேசாம இருடா அப்படின்னு ரவியும் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு நாங்க ரெடி ஆயிடுறோம்மா, அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. அதை மட்டும் கேட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இப்போ ஸ்வேதா போன பின்னாடி வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு என்னடா நாளைக்கு ஹியரிங்னு விஜயா சொன்னா என்னடா பண்ண போற, நாளைக்கு ஹியரிங்கு நாளா நாளைக்கு நிச்சயதார்த்தம்னா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் மனோஜ் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், வக்கீல் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய், வேற எதுவுமே செய்யாதேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா இப்படித்தாமா நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க, ஆனா பார்லர் அம்மா கேக்குற கேள்வியில இவன் நடுங்கில போயிடுறான், பார்லர் அம்மாக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்குலாம் வந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதுக்கு மனோஜ் சொல்றாரு, டேய் இந்த தடவை நான் கான்பிடண்டா இருக்கிறேன், என்னதான் செஞ்சு என்னை மடக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி நான் கரெக்டா கான்பிடண்டா பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்மகெத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு மனோஜ். ஏன்னா இதுக்கு நிறைய நான் ப்ரிப்பேர் வேற பண்ணியிருக்கேன்னு வேற சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மா இவனுகிட்ட எல்லாம் எதுக்குமா பேசிட்டு, வாங்கம்மா நம்ம போய் என்கேஜ்மெண்ட் ரிங்க் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுனால நாளைக்கு வாங்க முடியாது, இன்னைக்கே வாங்கிட்டு வந்துடலாம். சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நானும் மனோஜும் போய் என்கேஜ்மெண்ட்டுக்கான ரிங்க் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் போயிட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்து விஜயாவும் மனோஜும் போன பின்னாடி கேக்குறாங்க, ஏப்பா அவங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கு வாங்க போறாங்க, உங்களை கூப்பிடாம போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், விடா அவங்களே வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலையும். அதுக்கப்புறம் கடைக்கு போறாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கான ரிங்கும் வாங்குறாங்க. அதுவும் பார்த்து 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 வாங்குறாங்க. விஜயா சொல்றாங்க, டேய் மனோஜ் ரொம்ப சூப்பரா இருக்கும்டா, அமெரிக்கா பொண்ணு, பிளைட் எல்லாம் வேற வச்சிருக்காங்கடா, பணக்கார பொண்ணு, பாக்குறதுக்கு கெத்தா இருக்கணும் ரிங்கு அப்படின்னு சொல்றாங்க. மா அதெல்லாம் வாங்கிக்கலாம்மா, அசால்ட்டா வாங்கிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரிங்க செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிங்க பேசாம அம்மா ரூம்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்க ரூம்ல இந்த ரிங்க வைக்கிறம்மா அப்படின்னு சொல்றாரு. சரிடா போய் வைய அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட ரூம்ல ஒரு பீரோ இருக்குல்ல, அந்த பீரோல தான் வைக்க போறாரு. கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு முக்கியமான ஃபோன் காலா. அதனால அதை பேசிக்கிட்டே பீரோல வைக்காம அந்த ரிங்கை எடுத்து அந்த ரிங்கை கையில எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அந்த பாக்ஸ மட்டும் பீரோக்குள்ள வச்சுட்டு அந்த ரிங் என்ன பண்றாருன்னா அவர் பாட்டுல பணத்தை வைக்கிற மாதிரி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு, சார் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துருவேன் சார், நீங்க அங்கேயே இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர் கிட்ட பேசிக்கிட்டே, அம்மா நான் ஷோரூமுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறாரு. மனோஜுக்கு போன் பேசுனால ரிங்கு பாக்கெட்ல போட்டிருக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. இதுக்கடையில அடுத்த நாள் ஆகுதா, ஹியரிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க மனோஜும் விஜயாவும். நான் வேணா வரட்டுமா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, எப்படியாச்சு நாங்க போராடி இன்னைக்கு மனோஜுக்கும் அந்த ரோகிணிக்கும் டிவோர்ஸ் நான் வாங்கி கொடுத்துருவேங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. டிவோர்ஸ் கிடைச்சா சந்தோஷம் தான், முதல்ல டிவோர்ஸ் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாங்க டிவோர்ஸோட தான் வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா மனோஜும் விஜயாவும் போறாங்க. இதுல வேற கார்ல போறப்பே சொல்லி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு மனோஜ். என்னடா மனசுல என்னமோ புலம்பிட்டே இருக்கிற, ஸ்கூல்ல படிக்கிறப்பதான் மனப்பாடம் பண்ணுவேன், இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்மா. அவகிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டான்னா நான் பதில் கரெக்டா சொல்லணும்ல, அதுக்காகதாம்மா திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். சரி சரிடா நீ ஒழுங்கா எப்படியோ பதில சொன்னா சரி, அங்க போய் எது உளறி வச்சிடாதம்மா, சும்மா இதவே சொல்லிட்டு இருக்காதீங்க ஆளுக்கு, நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்லம்மா, எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல, சரி சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட், தலைவன் ரொம்ப ஜாலியா வேற இருக்காரா. எப்படியோ நமக்கு அமெரிக்கா பொண்ணு கிடைக்க போகுது, அதுவும் பிளைட் எல்லாம் வச்சிருக்க பொண்ணு கிடைக்க போகுது, நம்ம இனி எங்க போறனாலும் சரி பிளைட்ல தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம மனோஜோட கேஸும் ஹியரிங்க்கு வருது. ஆனா இப்போ ரோகிணி ஆளே காணோம், ரோகிணி வரவே இல்லை, மனோஜ் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு. ரோகிணி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தருமே ஒன்னும் வாய் திறக்கல. ஏன்னா ரோகிணி அவங்களுக்கான வக்கீல் யாரையுமே வைக்கல இல்ல, ரோகிணி தான் வாதாடுறதுனால ரோகிணி வரலன்னு யாருக்குமே தெரியல. என்னாச்சு ரோகிணியை காணோம், ரோகிணி 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 அப்படின்னு சொல்லி டவாலி 3 தடவை சத்தம் போடுறாரு. நோ யூஸ், ரோகிணியை காணோம். என்னடா இது ரோகிணியை காணாமே அப்படின்னு மனோஜ் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரோகிணி வந்துடுறாங்க. கூடவே நம்ம கிருஷ்ணையும் கூட்டிட்டு வர்றாங்க. ஐயோ இவனை வேற எதுக்கு இவ கூட்டிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காரு
மனோஜ் விஜய பார்த்த உடனேவே விஜய்க்கு நறுக்குங்குது. என்னடா இது பையனை கூட்டிட்டு வர்றா, ஒருவேளை இந்த கிறிஸ்டுக்கு உண்மையானப்பா இவனு சொல்லுவாளோ, சொன்னாலும் சொல்லுவான், இந்த லூசு பையன் வேற உளறி வச்சிருவானே ஏதாச்சு, என்னடா பண்றது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கிறிஷ் வந்து டாடி டாடின்னு கூப்பிடுவாங்க. இது வேற ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல வேற சைன் வேற மனோஜ் போட்டிருக்காரா, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. விஜயாவும் பையனை வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா நீங்க மட்டும் வராம இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவர் தான் என் பையன் கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. சரிம்மா பையனை எதுக்குமா கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ஐயா எப்படியாச்சும் மனோஜ் கூட எங்களை சேர்த்து வச்சிருங்க ஐயா, என் பையனுக்காக சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இதை கேட்டுட்டு மனோஜ் சொல்றாரு, சார் என்ன சார் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பையனுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம், அது அவளோட குழந்தை சார், அவ தான் பாத்துக்கணும், எனக்கு இந்த குழந்தை இருக்கிறதே முதல்ல தெரியாது சார், இப்பதான் எனக்கு ரீசெண்ட் டேஸா தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சார் மனோஜ் இப்படியே தான் சார் சொல்றாரு, ஆனா மனோஜுக்கு ஏற்கனவே தெரியும். மனோஜ் இப்படிலாம் பொய் சொல்லாதீங்க மனோஜ், ஏய் நீ கொஞ்சம் பேசாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு. அதை கேட்ட ஜட்ஜு சொல்றாரு, இது என்ன சந்தை கடையா இல்ல கோர்ட்டு வளாகமா, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, ரோகிணி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியை பார்த்து ஜட்ஜு. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்றாங்க, ஐயா எனக்காக இல்லைனாச்சு என் பையனுக்காக, அதாவது நான் மனோஜ் கூட வாழணுங்க ஐயா, அவனோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்லவும், ஏமா உன்னோட முதல் கணவரோட குழந்தை இது, ரெண்டாவது கணவர் ஏத்துக்கிட்டாதான் வாழ முடியும், இல்லைன்னா எப்படிமா அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஐயா, அந்த ஷோரூமை வச்சு கொடுத்ததே நான் தாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே புழுகுறாங்க சார், பொய் சொல்றா, நம்பாதீங்க ஜட்ஜு சார், அவ பூரா பொய் சொல்றா அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்து விஜய குதிக்கிறாங்க. இது எங்க வீட்டு காசு, என் புருஷனோட பென்ஷன் பணத்துல வந்த காசுல இருந்து தான் கடையை வச்சுமே தவிர ரோகிணி ஒன்றும் இதெல்லாம் வைக்கலங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஸ் நடந்துட்டு இருக்கப்போ குறுக்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கூப்பிட்டு, என்னம்மா உன்னோட கிளைண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், மன்னிக்கணும் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா தயவு செய்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. வக்கீலும் அவர் பேசாம அமைதியா உட்காந்துக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, சார் எங்க அம்மா சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான் சார், இது என் அப்பாவோட பென்ஷன் பணத்துல இருந்து வந்த காசுல இருந்து தான் சார் நாங்க இந்த ஷோரூமாவே வாங்கணும், இவ சொல்ற மாதிரிலாம் ரோகிணிலாம் வாங்கித்தல அப்படின்னு சொன்னோன்னே ஜட்ஜு சார் நான் சொல்லலாமா, சொல்லுங்க உங்க வாதத்தையும் வைங்க, நாங்க எது கரெக்ட்னு பாக்குறோம் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. ஜட்ஜையா நான் கல்யாணம் மனோஜ் பண்றதுக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர்ல ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணு பேரு ஜீவா, இவரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இவர் போனாரா, ஆனா அந்த பொண்ணு இவரை ஏமாத்திட்டு இந்த பணத்தை பூரா தூக்கிட்டு போயிருச்சு, நான் தான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வாங்கி இந்த ஷோரூமை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறாரு மனோஜம் ஜட்ஜு, சார் அது வந்து நீ லவ் பண்றேன்னு சொல்லுச்சு சார், லிவிங் டுகெதர்லாம் இல்ல, நாங்க லவ் பண்ணினோம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், என்னடா இந்த காலம் இப்படி கெட்டு கிடக்குது, வாழ்க்கையே ஒன்னும் புரியலப்போ அப்படின்ட்டு இருக்காரு ஜட்ஜு. ஐயோ ஜட்ஜே இப்படி பேசுறாரே அப்படின்னு விஜயா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. நான் இதெல்லாமே செஞ்சு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பணம் பத்தாம மறுபடியும் நிறைய கடனெல்லாம் வாங்கி மனோஜ் முன்னுக்கு கொண்டு வரதுக்காக நிறைய செஞ்ச யுவர் ஆனர், ஆனா அந்த கடனை எல்லாத்தையும் நான் தான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வேலையும் இல்ல, எனக்கு ஒரு பையன் வேற இருக்கான், என் அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க, நான் சம்பாதிக்காம எப்படி சமாளிக்க முடியும் யுவர் ஆனர், நீங்களே சொல்லுங்க, தயவு செய்து கெஞ்சி கேக்குறேன், என்னோட பையனோட எதிர்காலத்துக்காக அதாவது மனோஜ் கூட எங்களை சேர்ந்து வாழ விடுங்க, ஏன்னா என்னோட குழந்தைக்கு கண்டிப்பா மனோஜ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யுவர் ஆனர் நான் இந்த பையன் கூட எல்லாம் இருக்க முடியாது, இந்த பையனை என்னால வளர்த்தவே முடியாது யுவர் ஆனர், எனக்கு யுவர் ஆனர் இந்த ரோகிணி சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க யுவர் ஆனர், இது பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்கு யுவர் ஆனர், அந்த உத்ரோண்டு வாண்டு நிக்குது பாருங்க, இதுவும் கூட அவங்க அம்மா தான் இதுன்னு சொல்லாமே எங்க வீட்டுக்கு வரும் யுவர் ஆனர், வந்து இது அம்மானே சொன்னதில்லை யுவர் ஆனர், கடைசியில பார்த்தா நிஜமானே ரோகிணி தான் இவங்க அம்மாவா இருந்திருக்கு யுவர் ஆனர், தயவு செய்து எனக்கு ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க யுவர் ஆனர் இப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரோகிணி ஒரு கதையோட மனோஜ் ஒரு கதையோட மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல மனோஜோட வக்கீலுக்கு வேலையே இல்ல, அவங்க வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜுக்கு அப்படியே மண்டையை பிச்சு
முடிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு 2 பேத்துக்கு மாத்தி மாத்தி அவங்க மேல இவங்க குற்றத்தை சாட்டுறாங்க, இவங்க மேல அவங்க குற்றத்தை சாட்டுறாங்க. அதனால இது வேலைக்கே ஆகாது. இந்த கேஸ நான் பேசாம 6 மாசத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஐயையோ அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு மனோஜ். ஏன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் ஆக போகுது மனோஜ்க்கு. அடுத்தது கல்யாணம் பண்ணும், எப்படி நான் பண்றது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இல்ல யுவர் ஆனர், தயவு செய்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க யுவர் ஆனர், என்னால இருக்க முடியாது, இவ கூட எல்லாம் வாழ முடியாது யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும், ஏப்பா 6 மாசம் இந்த கேஸ ஒத்தி வைக்கிறேன்னு நான் சொல்லியாச்சு, இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம ரோகிணி பணத்துக்காக இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கனால ரோகிணிக்கும் அந்த குழந்தைக்குமான செலவை நீ தான் இனி பாத்துக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் ரோகிணிக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லிடுறாரு. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு மனோஜ். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத நம்ம விஜய் எழுந்திருச்சுறாங்க. யுவரானார், நீங்க சொல்றது பெரிய தப்பு. யாரோ பெத்த பையனுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும், அதுவும் இந்த ரோகிணிக்கெல்லாம் என்னால கொடுக்கவே முடியாது காசு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீங்க கொடுத்துதான் ஆகணுமா, இதுதான் கோர்ட் ஆர்டர். அதை விட இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை எழுந்திருச்சு குறுக்கால பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டை விட்டு வெளியே துரத்து விட்டுரும், பேசாம உட்காருங்க அப்படின்னு விஜயாவை சொல்றாங்க. அதெல்லாம் கப்பு சிப்புன்னு விஜயா உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மனோஜ் சொல்றாங்க, இதெல்லாம் ஓவர் யுவரானர், நான் ரோகிணிக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது யுவரானர், நானே ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னடா இன்னும் 6 மாசத்துக்கு பணம் கொடுக்கணும்னு வேற சொல்றீங்க, வேண்டாம் யுவரானர் ப்ளீஸ் யுவரானர் அப்படின்னு கெஞ்சாத குறைய கேட்டுட்டு இருக்கிறாரு மனோஜும். அப்பதான் நம்ம வக்கீல் இப்பதான் தலையிடுறாங்க, மனோஜ் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு யுவரானர். மனோஜும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு யுவரானர். உங்களுக்கே தெரியும் அவங்க ரோகிணினால ரொம்ப மன உளைச்சல இருக்காரு மனோஜ். அதனால இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும் போது, யுவரானர் அந்த பணத்தை நம்பிதான் நாங்க இருக்கோம் யுவரானர், தயவு செய்து மனோஜ் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுக்க சொல்லிருங்க யுவரானர் ப்ளீஸ் அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டே வேற பேசுறாங்களா. இதெல்லாம் பார்த்த ஜட்ஜு சொல்லிடுறாரு, இங்க பாருமா நீ கொஞ்சம் பேசாமிரு அப்படின்னு வக்கீல சொல்லிட்டு, இப்ப நான் கொடுத்ததான் தீர்ப்பு, 6 மாசத்துக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன், அது வரைக்கும் ரோகிணிக்கு வேண்டிய செலவு, அந்த குழந்தைக்கு வேண்டிய செலவெல்லாம் பண்ணணும், ஒவ்வொரு மாசமும் 25,000 ரூபாய் பணம் ரோகிணிக்கு மனோஜ் கொடுத்துடணும், இதுதான் என்னோட தீர்ப்பு, அடுத்த கேஸ கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஜட்ஜு. போச்சு போ, என்னடா பண்றது அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடிஞ்சுதா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமா மனோஜும் விஜயாவும் வெளியே வர்றாங்க, வக்கீலும் வர்றாங்க. என்னம்மா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் என்னங்க பண்றது, அந்த ரோகிணி பயங்கர கில்லாடியா இருக்கிறா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ எப்படி கோர்த்து விட்டா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க வக்கீல். அதுக்கு மனோஜ் சொல்றாரு, உங்களை வச்சதுக்கு நான் வேற யாராச்சும் நல்ல வக்கீல வச்சிருக்கலாம், எப்படி போயிடுச்சு, நான் 6 மாசத்துக்கு என்னமா பண்றது, என்னமா என்னோட என்கேஜ்மெண்ட் எப்படிமா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பிட்டு இருக்காரு. என்னது என்கேஜ்மெண்டா அப்படின்னு கேக்குறாங்க வக்கீல. ஆமாங்க, அமெரிக்கா பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, இந்த கேஸ் இன்னைக்கு முடிஞ்சிரும் நினைச்சு நாங்களும் தைரியமா இருந்தோம், இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்லைங்க விஜயா, நீங்க என்கேஜ்மெண்ட்டை பண்ணுங்க, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் எப்படியும் உங்களுக்கு ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கல்யாணத்தை வச்சுக்கோங்க, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பூரா பாத்தீங்கன்னா ரோகிணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு என்கேஜ்மெண்ட்னு தெரிஞ்சோடனேவே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி. இதை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியும். அப்பயே பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ரோகிணி ஓடி வந்து மனோஜை கட்டி புடிச்சுக்கிட்டு, தேங்க்ஸ் மனோஜ் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சீச்சி தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லி ரோகிணி அப்படி தள்ளி விடுறாங்க. கரெக்டா ஒரு போன் கால் வருது. ஏய் ரோகிணி, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ரோகிணி, கோர்ட்ல பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போன் வேற ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கா. பாக்கெட்ல இருக்க போனை எடுத்துக்கிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா போலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் நடந்து தள்ளி போறாங்க. கரெக்டா அந்த போனை எடுத்தப்போ அந்த பாக்கெட்ல போட்டிருந்தாரு பாருங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அந்த ரிங்கு தொப்பக்கடின்னு கீழே விழுகுது. அத நம்ம ரோகிணி பாத்துறாங்க. அந்த ரிங்கை எடுத்து பாக்குறாங்க. ஓ, புது பொண்ணுக்கு நீ ரிங்கு வேற வாங்கி இருக்கியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இருக்குடா உனக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ரோகிணி நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரிங்க ஆட்டையை போட்டுறாங்க ரோகிணி. இதுல போன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனை வச்சுட்டு, மா என்னை டென்ஷன் பண்ணி விட்டாமா அந்த ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. சரிடா விடு, இப்போ ஒரே யோசனையா இருக்குது, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட். ஆமாமா, எனக்கும் அதாம பயமா இருக்கு, வீட்டுல இதை சொன்னோம்னா என்னமா சொல்ல போறாங்க, 6 மாசத்துக்கு ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னோம்னா எல்லாம் மொத்தம்னு மொத்துவாங்கம்மா, திட்டுவாங்கம்மா எல்லாரும் அப்படின்னு சொல்லவும், டேய் முதல்ல இந்த விஷயத்த வீட்டுல சொல்லாத, அப்படிக்கு எப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த முத்துன்னு ஒருத்தன் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, முதல்ல இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துன்னு தான் சொல்லுவான், 6 மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லுவான். அதுக்கு உங்க அப்பாவும் கூட சேர்ந்துட்டு தயார் தக்கான குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால வீட்டுல யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த
விஷயத்த சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு மறைச்சிடலாம். முதல்ல என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மா நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டா, அப்படியே பண்ணிடலாம். ஆனா வீட்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என்னமா சொல்றது, அடுத்த மாசம் ஹியரிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்டா. இதுவும் நல்ல ஐடியா தாமா, ஓகே. ஆனா அடுத்த மாசமே டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜும். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. போ மனோஜ் போ, வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில என்கேஜ்மெண்ட் டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. அடுத்த நாள் ஆகுது. காலையிலே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்காரு மாப்பு. டேய் மனோஜ், அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா அப்படின்ட்டு வர்றாங்க விஜயா. ரெடி ஆயிட்டம்மா. ஆமா, ரெடி ஆனா தானே கரெக்டா இருக்கும், பொண்ணு வீடு வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா ஆமா. மா என்னம்மா ஆமா ஆமான்ட்டு இருக்கீங்க, நீங்களும் போய் ரெடி ஆகுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க விஜயாவை பார்த்து மனோஜ். அதுக்கப்புறம் சரி சரி நானும் ஒரு நல்ல காஸ்ட்லியான புடவையா கட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா காஸ்ட்லியான புடவையா போய் தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே இப்ப ரெடி ஆயாச்சு. கரெக்டா ஸ்வேதா வர்றாங்க. வாமா வா உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதாக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க விஜயாவும். ஆன்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்க ஏர்போர்ட் வந்துட்டாங்களாமா, நான் அதான் உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும், நாங்க எல்லாருமே ரெடிமா, பொண்ணு வீடு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பேசிட்டு ரிங்கு போட வேண்டியதா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சூப்பர் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தட்டத்துல பூ பழம் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்க வைக்காம விட்டுருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும், அடா ஆமா, டேய் மனோஜ் போய் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் நேரா அவரு விஜயோட ரூம்ல அந்த பீரோல தானே வச்சாங்க அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து இதாமா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயாவும் அந்த பாக்ஸை உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க தட்டத்துல. ஆன்ட்டி இதை ஓபன் பண்ணி வச்சா தானே சூப்பரா இருக்கும், ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அங்க ரிங்கு காணோம். ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி பாக்ஸ்ல ரிங்க காணோம், அட எங்க குடு அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, ஏய் மனோஜ் ரிங் எங்கடா, மா அதுலதான்மா இருந்தது, நான் அதுல தான் வச்சேன், முதல்ல போய் கீழே விழுந்திருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் போய் பீரோல தேடிட்டு வர்றாரு. கீழே எல்லாம் இல்லம்மா, எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த முத்து சொல்றாரு, டேய் பாக்ஸுக்குள்ளதான் ரிங்க வச்சேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் யோசனை பண்றாரு. ஆமா கரெக்ட், நான் ரிங்க வைக்கும் போது போன் பேசிட்டு இருந்தேனாமா, பாக்ஸ தூக்கி உள்ள வச்சேன், ஆனா என் கையில தான் ரிங் இருந்தது. ஐயோ நான் எங்க வச்சேன்னு தெரியலம்மா ரிங்க, பாக்ஸுக்குள்ள ரிங்க நான் வைக்கலம்மா, போன் பேசிட்டு கையில தாமா ரிங்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே செம்ம கோவம் வருது விஜயாக்கு. முட்டாள் என்ன ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க லூசுத்தரமா அப்படின்னு திட்டிட்டு ரிங் எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுல வேற பொண்ணு வீடு வேற வந்துருவாங்கன்னு பயங்கர டென்ஷனா எல்லாம் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. மீனா ஒரு பக்கம், முத்து ஒரு பக்கம், ரவி ஒரு பக்கம், அண்ணாமலை, விஜயா, நம்ம ஸ்வேதா கூட தேட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ஆளுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல ரிங்கு. அந்த ரிங்கு தான் நம்ம ரோகிணி கிட்டே இருக்குதே, இவங்க தேடி என்ன பண்றது, ஃபுல்லா ரிங்க தேடிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கரெக்டா பாத்தீங்கன்னா பொண்ணு வீடும் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி விஜயா திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸ்வேதா சொல்றாங்க, அவ்வளவுதான் பொண்ணு வீடு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா சொல்றாங்க, இப்போ என்ன பண்றதுங்க அப்படிங்கும். அததான் அவன் பையன் தொலைச்சிட்டானே, விடு ஏதாச்சும் ஒன்று சமாளிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு பொண்ணு வீட்டை வரவேற்று எல்லாத்தையும் உட்கார சொல்றாங்க. பொண்ணுக்கும் மனோஜ ரொம்ப பிடிச்சு போயிருது. மனோஜ் கிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. மனோஜுக்கு வேற திக்கு திக்குன்னு இருக்கு, அதுல வேற மோதிரத்தை காணோமா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேற இருக்காரா. பொண்ணு வேற பேசணும்னு சொல்றாங்க. அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு போய் பேசுறாரு. பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் அப்புறம் அப்படி மனசு மாறிறாரு. அந்த மோதிர தொலைஞ்சது சுத்தமா மறந்துட்டாரு. எப்பயும் போல ஓவரா பில்டப் போடுவாரு பாருங்க அவரை பத்தி. பொண்ணுகிட்டையும் ஓவரா பில்டப் போட்டுட்டு இருக்காரு. நான் இப்படி இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், அத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், என் பிசினஸ் அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் மனசு விட்டு நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சரி நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பொண்ணு வீடும். அதனால பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர்த்தையும் மீனா தான் போய் கூட்டிட்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் அப்புறம் வந்து உட்காடுறாங்க. பொண்ணோட அப்பா சொல்றாரு, அண்ணாமலை உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால என் பொண்ணை உங்க பையனுக்கே கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா வெத்தலை பாக்க இன்னைக்கு மாத்திக்கலாம், அதுக்கப்புறம் கிராண்டா பெருசா ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பயங்கர கிராண்டா கல்யாணத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னா சரிதான் சம்மந்தியா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. ஏன்னா அண்ணாமலைக்கும் அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா தான் எல்லாருமே இருக்காங்க. நம்ம விஜயா தான் ரொம்ப ரூடா இருக்கிற ஆளு. ஆனா அந்த பணத்தை பார்த்தனால அவங்களும் பயங்கர சாஃப்ட்டுக்கு மேல சாஃப்ட் கேரக்டரா மாறிட்டாங்க. நீங்க சொன்னா அப்படியே செஞ்சிடலாம் சம்மந்தி அப்படின்னு விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
கல்யாணத்தை உடனே பண்ணிடலான்னு பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் சொல்றாங்க. அண்ணாமலையும் ஓகே முடிச்சிடலாம், ஒரு மாசம் 2 மாசம் ஆகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஏன்னா அடுத்த மாசமே டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு வேற மனோஜ் சொல்லி வச்சுட்டாரா, அதனால ஓகே ஒரு 2 மாசத்துல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சம்மந்தி, நமக்கு இந்த கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆயிரும், அதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஆனா விஜயாக்கு தான் இதெல்லாம் விஷயம் தெரியுமே. ஐயோ 2 மாசத்துல கல்யாணமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எல்லாரும் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. ஏமா இன்னும் சீக்கிரம் வைக்கணுமா கல்யாணத்தை, உடனே நாளைக்கு வச்சிடலாமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதை கேட்ட விஜயா, டே கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லும் போது பொண்ணோட அம்மா சொல்றாங்க, எப்பயுமே பொண்ணு மாப்பிள்ளை தான் சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லி அவசரப்படுவாங்க, இங்க மாப்பிள்ளையோட அம்மாவே அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அட நீ வேற ஏமா, எங்க பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா. என்ன விஜயா ஆச்சு, என்ன சொல்ற? இல்லைங்க 2-3 மாசத்துல நம்ம கிராண்டா கல்யாணம் வைக்கலாம்னு சொல்றாங்க. 2-3 மாசத்துல பண்ண முடியுமான்னு தெரியல, ஒரு 6 மாசம் 7 மாசம் எடுத்துக்கலாமா டைம்? மனோஜ் சொல்றாரு, ஆமாப்பா எனக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சிருவேன்ல, ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு, எனக்கு டீலர்ஷிப் வேலையில கொஞ்சம் அதிகம் இருக்கு அப்படின்னு அவரு ஒரு உருட்டுறாரு. அதையும் பாத்தீங்கன்னா பொண்ணு வீடுன்னு நம்புறாங்க. நம்பிட்டு வேற என்ன சொல்றாங்கன்னா, சரி சம்மதியமாவே சொல்றாங்க, அதனால ஓகே அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்பாடா இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்குது அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் நிம்மதியா இருக்காங்க, மனோஜ் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்காங்க. முத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க, ஏன் மீனா எனக்கு பெரிய டவுட்டா இருக்குது மீனா, என்ன இங்க நடந்துட்டு இருக்குது, கல்யாணத்தை நடத்துறோன்னு ஓகேன்னு உடனே சொல்லிடுவாங்களே, இவங்க 2 பேரும் 6 மாசம் தள்ளி கல்யாணத்தை வைக்க சொல்றாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஏதாச்சும் விஷயம் இருக்குங்க, ரோஹிணிக்கும் உங்க அண்ணனுக்கும் டிவோர்ஸ் ஆகலைல்ல, அதனாலதானா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே பொண்ணோட அம்மா சொல்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே திருன்னு மனோஜ் முழிச்சிட்டு இருக்காரு. மனோஜ் முழிக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மாப்பிள்ள, ரிங்கு தானே மாத்த சொல்றோம், ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து அப்படிங்கும்போது மாப்பிள்ளைக்கு ரிங்கு கையில இருந்தா தானே போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ரோகிணி வந்து நிக்கிறாங்க. ஆஹா இவனடா இங்க வந்து நிக்கிறாளே அப்படின்னு பயங்கர ஷாக்கா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம ரிங்கு மாத்திடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ரிங்கு எப்படி மாத்துவீங்க, உங்ககிட்டதான் ரிங்கே இல்லையே அப்படின்னு பொண்ணு வீட்டுல எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சுது அப்படின்னு விஜய கஞ்சாட காமிக்கிறாங்க. தெரியலையேம்மா அப்படின்னு கையை காமிச்சிட்டு இருக்காரு மனோஜோ. அண்ணாமலை கிட்ட, சம்மந்தி இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணோட அப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லும் போதே, நான் சொல்றேன் சார், நான் மனோஜோட வைஃப். ஆக்சுவலா மனோஜ் வாங்கின ரிங் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிங்க காமிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவகிட்ட எப்படிடா இந்த ரிங்கு போச்சு அப்படின்னு எல்லாருமே ஷாக்ல இருக்கிறாங்க. அப்பதான் ரோகிணி சொல்றாங்க, சார் உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மனோஜுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, ஆனா அவங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணனாலதான் உங்க பொண்ணா கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லவும், என்னங்க அண்ணாமலை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு என்னடானா மோதிரத்தை உங்க பையன் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க சொல்றாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படிங்க. ஐயோ சார் அப்படிலாம் இல்ல சார், எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு 100% ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னோட முன்னாள் வைஃப், அவர்கிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனா மோதிரம் எப்படி போச்சுலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லவும், ஏன் மனோஜ் இப்படி பொய் சொல்றீங்க, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்தப்போ நீங்க தானே இந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்து நீயே வச்சுக்கோ, வீட்டுல மோதிரத்தை காணோம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ பொய் சொல்றா நம்பிராதீங்க சார் அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்றாரு. ஆனா கேக்குற மாதிரி இல்ல பொண்ணோட அம்மா அப்பாவும் சரி பொண்ணும் சரி. பொண்ணு வந்து கொஞ்சம் உஷாரான பார்ட்டி. பொண்ணு சொல்றாங்க, மனோஜ் நீங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு சொன்னீங்க, பட் அவங்க கூட தான் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை மனோஜ், அவங்கள பிடிக்குதுன்னா அவங்களவே நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானா, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்க அம்மாவுக்கு பயந்துட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அம்மா நான்லாம் ஒண்ணும் சொல்லம்மா, வேணாலும் மனோஜ் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் மனோஜ் சொல்றாரு, இல்ல அவங்க சொல்றதெல்லாம் பொய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன், இன்ஃபேக்ட் என்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் தான் விருப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறது, இந்த விஷயத்த எல்லாத்தையும் பொண்ணோட வீட்டுக்கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த ரோகிணி சொல்றாங்க, பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா அவங்க வீட்டுக்கு தான் தெரியாது, மனோஜ்க்கு எல்லாமே தெரியும், இவங்க அம்மா சொல்றதுனால தான் மனோஜ் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ பொய் சொல்றாங்க மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க,
சரி, கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா? நானும் மனோஜும் இன்னும் 6 மாசத்துக்கு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆக வேண்டிய செலவு எல்லாமே மனோஜ் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதையும், 25,000 பணம் மனோஜ் கொடுக்கணும் மாசம் மாசம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே துரோகி அப்படின்னு பயங்கர கோவமா மனோஜ் ரோகிணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ், இத்தனை விஷயம் நடந்திருக்கு, இன்னும் உங்களுக்கு டிவோர்ஸே கிடைக்கல, அதுக்குள்ள இன்னும் 6 மாசம் வேற இவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இது நமக்கு ஒத்து வராது, வா கிளம்பலாம் ஹரிணி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸ்வேதா, விஜயா எல்லாரும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. அவங்க சொல்றத கேட்கவே இல்லை. இதுல முத்து வேற சொல்றாரு, சார் பார்லர் அம்மா புர்டா பார்ட்டி சார், அதை நாங்க துரத்தி விடுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா சார், அவங்க சொல்றத நம்பாதீங்க சார் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. ஆனா கேட்கற மாதிரி இல்ல. நான் ஒரே விஷயத்த சொல்றேன், மனோஜ் என்னோட பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சார், 100% உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணு கூட தான் வாழ்நாள் முழுவதும் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸ் எல்லாம் ஒழுங்கா முடிச்சுட்டு உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எனக்காக உங்க பொண்ணு வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா நாங்க பாத்துக்கிட்டு தான் இருப்போம், என் பொண்ணுக்கு வேற யாராச்சும் பிடிச்சதுன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், உன்னை கழட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. பட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு செம்ம கோவம், எப்படி அங்க போச்சு மோதிரம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ரோகிணி கிட்ட எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், அதை நான் சொல்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. நீ போனை பாக்கெட்ல இருந்து எடுத்தேல, அப்பா இந்த மோதிரம் விழுந்தது. மனோஜ், ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் மனோஜ், என்ன தவிர யாருமே உன் கூட வாழவே முடியாது, வாழவும் கூடாது, நான் தான் உன்னோட வைஃப், இந்த ஜென்மத்துல வேற யாருமே வர முடியாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த மோதிரத்தை கையில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஐயோ, என்னோட 2 லட்சம் ரூபாய் மோதிரம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. செம்ம காண்டாகிறாங்க விஜயா. இப்ப பேசி என்னடா பண்றது, எல்லாமே போச்சு, ஏரோப்ளைன் போச்சு, சொத்து போச்சு, நீ என்னத்த பாவத்தை செஞ்சோ தெரியல, நல்ல சம்பந்தம் வர்றதெல்லாம் தட்டி போயிட்டே இருக்க அப்படின்னு திட்டிட்டு அவங்க பாட்டுல உள்ள போயிடுறாங்க விஜயா. மனோஜ் அப்படியே அப்புறாணி மாதிரி ஒரே சோகமா நின்றுட்டு இருக்காரு. டேய் மனோஜ், இப்படியே நீ நின்றுட்டு இருக்க வேண்டியதான், நீ பார்லர் அம்மாவை என்னைக்கு எதிர்த்துக்கிட்டு தைரியமா இருக்கிறியோ அன்னைக்கு தானே நீ ஜெயிக்க முடியும். ஆமா, பார்லர் அம்மா சொல்லிட்டு போச்சு, கோர்ட்ல என்னடா நேத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அது வந்து அப்படின்னு தயங்கி சொல்லும் போதே அண்ணாமலை கேக்குறாரு, என்ன மனோஜ் சொன்னாங்க சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே நடந்த விஷயத்த சொல்றாங்க. டேய், இதை ஏன்டா எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாரு முத்து. அண்ணாமலைக்கு பயங்கர கோவம், விஜயா ஏதாச்சும் சொன்னால இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு அப்படின்னு சொல்லவும், அப்பா என்கேஜ்மெண்ட் வேற இருக்கா, இந்த நேரத்துல இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை ஆயிரும் தான்ப்பா சொல்லல அப்படின்னு சொல்லவும், என்னமோ போ, ஆக மொத்தத்துல உனக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமம்டா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. கரெக்டா சொன்னப்பா, பார்லர் அம்மாவை என்னைக்கு நீ கழட்டி விடுறியோ, என்னைக்கு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு தானே நீ முன்னுக்கு வர முடியும், வாமி நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முத்து போன பின்னாடி மனோஜ் யோசனை பண்றாரு, ஹரிணி தான் நமக்கு போன் நம்பர் கொடுத்துருக்கல அந்த பொண்ணு கிட்ட பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் என்ன, ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி சும்மா கோடீஸ்வரனா மல்டி மில்லியனரா வாழலாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனோஜ். இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.